வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜெயம் உளுந்தங்களி மாவை வச்சு எப்படி உளுந்தங்களி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து கருப்பு உளுந்து சிகப்பு அரிசி கலந்து தான் அரைச்சிருக்கோம். இதில் வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். மண்டவெல்லம் இதோட நாங்கள் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான கருப்பட்டி யூஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு அதை எடுத்துக்கோங்க. இதோட நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கோம். இந்த உளுந்தங்களியை நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தான் அது முழு பலனும் நம்மளுக்கு அளிக்கும். இப்போ ஒரு மடங்கு நம்ம இந்த டம்ளரில் மாவை எடுத்துக்கிறோம். அதில் ஒரு டம்ளர் மாவை போட்டுக்கிடுவோம். இதோட ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இந்த மாவை கரைச்சிக்கிடுவோம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி அடுப்பில் ஊற்றி காய வச்சுருவோம். இது காயவும் இந்த மாவை வந்து கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்க்க போகிறோம். இப்போ இந்த சைடு தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கரைச்சி வச்ச மாவை கட்டி இல்லாமல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பருப்பு மற்ற வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு. பாருங்கள், அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும். இருந்தாலும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படி கொஞ்சம் கெட்டியாக வரையில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கிண்டிடுவோம். முந்தியெல்லாம் இந்த களி எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சர்க்கரை அப்படி இல்லை வெல்லமோ எல்லாம் தட்டி போட்டு தொட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் தொட்டெல்லாம் சாப்பிட்றது கொடுத்தோம்னா ஓடியே போயிடுவாங்க. அதுக்காக தான் வெல்லத்தை லைட்டாக தண்ணியை ஊற்றி இருத்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி இதோட சேர்த்து கிண்டி கொடுத்துட்டோன்னா பிள்ளைங்க சாக்லேட் களின்னு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்படி சுற்றியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே கரைச்சி விட்டிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மண்டபலம் எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிடும். அடுப்பு சிம்லே தான் இருக்கணும். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி அல்வா மாதிரி வந்துருச்சுன்னு. இப்போ பிள்ளைங்க அப்படியே ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்குருவாங்க. இது பெரியவங்களுக்கும் சரி 30 வயசு வரைக்கும் தான் நம்மளுக்கு எலும்பு வளர்ச்சி அடையும். 30க்கு மேலே எலும்பு வந்து தேய்மானம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி எல்லாமே வரும். அதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரே தீர்வாக இருக்கும். ரொம்ப நல்லது. வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்குமே ரொம்ப நல்லது இது கொடுத்தீங்கன்னாக்கா. அவ்வளோதான்ப்பா, நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இந்த தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அவ்வளோதான் பதம். இன்னும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான்ப்பா, செஞ்சு முடிச்சாச்சு. இதில் நல்லெண்ணெயை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அந்த எண்ணெயோடு சேர்த்து எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருக்குப்பா? சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா எங்ககிட்ட ஆர்டர்